சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட விரும்புவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில தான் நீங்களும் நிற்கிறதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்காரு, உண்மையா? நிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சரி, நானும் நிக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்புறம் யோசிப்போம். வெற்றியுடன் திரும்புகிறேன். நாம் தமிழர் தும்பிகள் என வலைதள வாசிகளால் செல்லமாக அழைக்கப்படும் தும்பிகள் நாம் தமிழர் தும்பிகள் அக்கட்சி தலைவர் சீமானை விட சுறுசுறுப்பாக நிஜமாகவே தும்பிகள் போல பறந்து பறந்து கட்சியை வளர்த்து வந்தது ஊரறிந்த செய்தி. திடீரென சமீப காலமாக முக்கிய பொறுப்பு வகித்தவர்கள் தலைமை சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக கூறி கட்சியை விட்டு வெளியேறினர். நாம் தமிழர் கட்சியின் பிளவுக்கு என்னதான் காரணம்? நாங்க யார் தெரியல, யாரு அந்த பஸ்ஸுக்கு ஓனர்ஸ். ஏண்டா, அது ஒரு பஸ், அந்த பஸ்ஸுக்கு நீங்க ஓனரா? உங்க மூஞ்சிய பார்த்தாவே பஸ்ல ஏறவண்ட பூரா நகநட்ட புடிட்டு போற மாதிரியா இருக்கு. எவன்டா ஏறிவான்? ஒரு பிரச்சனை என்ன தலைமையில சொல்லணும்னா ஒரு ஆளை விடுறேன், இல்லையா அதை வந்து பேசி ஒதுக்கு நான் அதுக்கு வழிமுறை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது அவர் என்னன்னா போடா, தூக்குனா தூக்கு, அது தேவையில்லை, நீ எல்லாம் தேவையில்லை, நீங்க எல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி பேச்சு. நீ சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, என்ன போடா, நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வம். வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. இதுக்கு மேல அதாவது தமிழ் தேசியத்துக்காக நாங்க பயணிச்சு வந்தோம். அந்த தமிழ் தேசியம் இங்க வரும் இல்லை, அதுதான் என்னோட கருத்து. இது மேல பயணிக்கிறது என்ன நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல நான் பயணிக்கிறது கிடையாது. என்ன அடி விழுகல? டேய், என்னடா பண்றீங்க? அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். அட நார பயல்களா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே.